வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொன் விளையும் பூமி. விளைதல் என்றால் ஒன்றில் இருந்து வெளிப்படுவது. பொன் பூமிக்கு வெளியில் வராது. அது இருக்கும் இடத்தை நாம் தான் தேடி கண்டெடுக்க வேண்டும். ஆனால் நாம் மண்ணுக்குள் வைத்த விதை மண்ணிலிருந்து வெளிப்பட்டு நமக்கு உயிராக பயன் தரக்கூடிய உணவை தரும். உணவு இல்லை என்றால் உயிர் இல்லை என்பதனால் உயர்ந்த மதிப்புக்குரிய பொன் போன்றது உணவு என்று மதிப்பளிக்கப்படுகிறது. அதனால் பயிர் விளைகின்ற நிலத்தை பொன் விளையும் பூமி என்று சிறப்பித்தார்கள் நம்முடைய முன்னோர். அது மட்டுமல்ல, 1 கிராம் தங்கத்தை விதைத்தால் அது 1.25 கிராமாக பெருகிவிடுமா? ஆனால் நாம் மண்ணுக்கு தருவது ஒரு விதை நெல். மண் நமக்கு தருவது 480 நெல்மணிகள். உழவன் ஒரு விதையோடு தன் உழைப்பையும் தந்தால் நிலமகள் 480 மடங்கு அள்ளித் தருகின்ற ஒரே தொழில் உழவு, விவசாயம். நாடொடிகளாக வாழ்ந்த நம் முன்னோர்கள் தான் இருக்கின்ற இடத்திலேயே உணவை உற்பத்தி செய்ய முடியும் என்று கண்டதுதான் முதல் விஞ்ஞான அறிவு. ஒரு விதையிலிருந்து செடி தோன்றுகிறது என்று கண்ட அறிவை சார்ந்த உழவுத் தொழிலை சார்ந்தவையே மற்ற தொழில்கள். ஒரு விதையிலிருந்து பயிர் தோன்றுகிறது என்று கண்டானே, அவன்தான் உலகத்தின் முதல் விஞ்ஞானி. அதனால் உழவுத் தொழில் மற்ற அனைத்து தொழில்களையும் விட மிகச் சிறந்தது, முதன்மையானது, மதிப்பிற்குரியது, வாழ்க்கையை தருவது, உயிரை தருவது. உழவுத் தொழிலில் பல நுட்பங்களை கையாண்டு ஜனத்தொகையின் தேவைக்கு தகுந்தாற்போல் உற்பத்தியை பெருக்க வேண்டிய அறிவின் திறம் தொடர்ந்து பல தலைமுறைகளாக வளர்ந்து வருகிறது. ஒரு விவசாயியின் உழைப்பால் வருகின்ற உணவுப் பொருள் பலருடைய வயிற்று தேவைக்கு நிறைவளிக்கிறது. உழவு செய்கின்ற மக்களே மற்றவருக்கு மூலதனமாக அமைந்திருப்பதால் உழவர்களை மதிக்கும் மனோபாவம் வேண்டும். சமீப காலங்களில் இந்நிலை மாறி உழவுத் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் குறைந்து வந்து மீண்டும் வருகின்ற எதிர்காலத்தில் இதுவே மிக லாபகரமான தொழிலாக அமையும் என்பதனால் பெரும் பெரும் நிறுவனங்களே இப்போது விளைநிலங்களில் முதலீடு செய்வதற்கு துவங்கியிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் தொழில் வளர்ச்சியின் காரணமாக விவசாய நிலங்களையே பெருமளவில் விற்றுவிடுகின்ற அவலத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். தொழிற்சாலைகளுக்கு தேவையான தரிசு நிலம் நிறைய இருக்கிறது இந்த பூமியில். அதை பயன்கொள்வதை விடுத்து உற்பத்தி செலவுகளை கணக்கிலிட்டு, நீர் வசதியை கணக்கிலிட்டு விவசாய நிலங்களை தொழிற்சாலைகளாக, குடியிருப்புகளாக மாற்றிவிட்டார்கள். வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விவசாய நிலத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம் இருந்தாலும், அறிவு இருந்தாலும் அது செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதனால் உணவுப் பொருளுக்கே தட்டுப்பாடு வரக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கிவிட்டோம். இதை மாற்றி அமைக்க வேண்டும். இதுவரை வந்த அவதார புருஷர்களில், ஆன்மீக தலைவர்களில் விவசாயத்தை பற்றி பேசிய மகான் வள்ளுவ பெருந்தகை மட்டுமே. அதை மீண்டும் நினைவுபடுத்திய மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். ஆன்மீகம் சமுதாய சிந்தனையில் தான் நிறைவு பெற வேண்டும், நிறைவு பெற்றும்.
சமுதாய சேவையின் அடிப்படை உணவு. விவசாயத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்ந்த வரைக்கும் மக்கள் நிறைவாக மகிழ்வாக வாழ்ந்திருக்கின்றார்கள். விவசாயத்தால் பெற்ற விளைபொருளை கொண்டு தன் வாழ்க்கைக்கு தேவையான மற்ற பொருளை பெறுவதற்காக பண்டமாற்று முறை ஏற்படுத்தி கொண்ட போது தொடங்கிய ஒரு வியாபாரத்தனம். அந்த பண்டமாற்றை எளிமைப்படுத்துவதற்காக பணம் என்ற முத்திரை வந்தபோது அது பெரும் சிக்கலாகி கொள்ளையடிக்கின்ற வணிகமாக மாறிவிட்டது. பண்டங்கள் தந்து பண்டங்கள் பெறும் செயலை பயிரிடுவோன் செய்த வரையில் பணம் செல்வம் என்று ஏது? பண்டங்கள் பரிமாற்றத்தை பலர் தொழிலாக கொண்டதன் பின் பணம் வறுமை கடன் தோன்றி பலர் இலராய்விட்டார்கள் என்று விவசாயிகளுடைய அவலத்தை மகர்ஷி ஒரு கவிதை தந்திருக்கின்றார். இதை மாற்றுவதற்கு உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் என்ற ஒரு முக்கியமான கோட்பாட்டை தந்தார் மகர்ஷி. தானியத்தை உற்பத்தி செய்தால் மட்டும் போதாது, அதை செய்கின்ற விவசாயியின் மனோபாவம் மிக முக்கியம். சில சமயங்களில் இயற்கை சீற்றத்தாலோ மற்ற காரணங்களாலோ அறுவடை பாதிக்கப்படுகின்ற போதும் விவசாயி பாதிக்கப்படாமல் காக்க வேண்டிய கடமை சமுதாய மக்களுக்கும் முக்கியமாக அரசாங்கத்திற்கும் உண்டு. ஆனால் சமுதாயம் இன்று வரைக்கும் பின்பற்றிய செயல்முறை என்ன? விவசாயத்திற்கு உரிய ஊதியத்தை கொடுக்காது, அடிமாட்டு விலைக்கு வாங்கி சந்தையில் பெரும் லாபம் வைத்து விற்கின்ற இடைத்தரகர்கள்தான் கோடீஸ்வரர்களான சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். விவசாயி வறுமை கோட்டில் தான் வாழ்கிறான். அரசாங்கம் சில சலுகைகளை அறிவித்தாலும் அந்த சலுகைகளை பெற்றவர் யார், பெறுபவர் யார்? விவசாய தொழிலிருந்து வருகின்ற வருமானத்திற்கு வரி விலக்கு உண்டு என்ற சட்டத்தை பயன்கொள்வதற்காக பெரும் செல்வந்தர்கள் பொட்டல் காட்டில் விவசாயம் செய்ததாக கணக்கு எழுதுகிறார்கள். பண பலத்தால் வங்கி கடன் வாங்கி கடன் ரத்தும் பெற்றுவிடுகிறார்கள். இப்படி சமுதாயம் உழவர்களை சுரண்டி வாழ்கின்ற வரைக்கும் மக்களும் சமுதாயமும் உருப்பட முடியாது. விவசாயத்தை மதிக்காத சமுதாயம் அழிவுக்குத்தான் போகும். இதை இப்போதாவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் 3வது உலக யுத்தம் உணவுக்காகத்தான் இருக்கும். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. பல வகையான தொழில்களை செய்தாலும் உடலுக்கு சக்தியை உணவால் மட்டும்தான் தர முடியும். உலகம் சுழல்வதால் பருவங்கள் அமைகின்றன. ஆடிப்பட்டம் தேடி விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அரிசி கிடைக்கும். கடின உழைப்பில்லாமல் விவசாயம் பார்க்க முடியாதுங்க. உடல் உழைப்பு, சக மனிதரின் ஒத்துழைப்பு மற்றும் இயற்கையின் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் விவசாயத்தில் பலன் காண முடியும். எவ்வளவுதான் விவசாயி பாடுபட்டாலும் இயற்கை துணை நின்றால்தான் அறுவடை பொருள் அதிக அளவில் கிடைக்க முடியும். எனவே உலகுக்கு உணவளிக்கின்ற உழவை தியாக உணர்வோடு செய்கின்ற கடமையில் வாழ்பவன் விவசாயி. அதனால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் என்று கடவுளுக்கு நிகராக சிறப்பித்தார் வள்ளுவப்பெருந்தகை. மக்கள் வாழ்வதற்கு ஆதாரமான விவசாயி கம்பீரமாக வேறு நடை போட மற்ற அனைத்து மக்களும் அவரை வணங்கி பின் சென்று உணவை பிச்செடுத்துத்தான் வாழ்ந்தாக வேண்டும். மற்ற எந்த தொழில் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் உயிர் வாழ முடியும் தானே. உழைவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்கிறார். என்ன அற்புதமான குரல் பாருங்க. அதாவது விவசாயி உழவு செய்யவில்லை என்றால்
எதன் மீதும் எனக்கு எந்த பற்றும் கிடையாது, ஆசையே கிடையாது, முற்றும் துறந்த முனிவன் நான் என்று சகலமும் துறந்த சாமியார் உயிரையும் துறக்க வேண்டி வரும். உழவினார் கைமடங்கு இல்லை, விழைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை. எனவே இயற்கை வளங்களை கொட்டியிருப்பதாலும் உழைப்பை கொண்டுதான் பயன் பெற முடியும் என்பது இயற்கை விதி. எனவே உணவை பயன் கொள்ளக்கூடிய அறிவும் உற்பத்தி செய்வதற்கான விஞ்ஞான நுட்பங்களும் தேவை. இயற்கை பற்றிய, வாழ்க்கை பற்றிய கருத்துக்களை சிந்திக்க தவறினால் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை இயற்கை உருவாக்கிவிடும். அதனால் இப்பொழுதே சிந்தனை செய்து காப்பாற்றிக் கொண்டால் சிக்கல் இல்லாமல், வறுமை இல்லாமல் தவிர்த்து கொள்ளலாம். இல்லையேல் அடி வாங்கித்தான் திருந்தியாக வேண்டும். எச்சரிக்கை தேவை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.